Hello guys, welcome back to SL Anime 7. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்ஃபெக்ட் ஓட நெக்ஸ்ட் எபிசோட் தான் guys பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் போன எபிசோட லாஸ்ட்ல ஹீரோனோட தாத்தாவை பத்தின ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த பழி வாங்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணிருக்காரு. எபிசோட ஸ்டார்டிங் சேர்ந்து அந்த இடத்த சுத்தி பயங்கர இடியும் மின்னலமா இருக்கிற எல்லா இடத்தையும் அந்த இடியெல்லாம் உடச்சு தள்ளிக்கிட்டு இருக்கு. அப்படியே ஹீரோவும் ஸ்டோன் ஸ்பிட்டும் உருவாக்கணும் அந்த ஃபார்மேஷன் தான் காமிக்கிறாங்க. சுத்தி இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை அந்த இடத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்தவங்களும் அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த இடம் டெஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு அவனுங்க ஃபார்மேஷன்ல மும்புறமா இருக்கும்போது ஹீரோ தப்பிச்சு உள்ள கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் காப்பாத்துறவன் இன்னமும் அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருக்கு. வெளியே ஓவரான ஆபத்துகள்லாம் இருக்கிறதுனால உங்களால இப்பதான் தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி எல்லாரோட லாக்கு ரிமூவ் பண்ணி விடுறாரு. ரிமூவ் பண்ணி விட்டு அடுத்த நிமிஷம் அவங்களும் போயிட்டு இருக்க எல்லா சிப்பாய்களையும் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க பயந்துட்டு திடீர்னு சாட்டை எடுத்துட்டு வந்தவனோ கீழ்த்தரமான உங்களுக்கு தப்பிச்சு போக எவ்வளவு தைரியம் போட்டு பயங்கரமா அட்டாக் பண்றான். இப்ப ஹீரோ அவனுக்கு முன்னாடி இருந்தவனா கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் தான் ஹீரோவோட தாத்தாவா அட்டாக் பண்ணது. ஹீரோவா அவனை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு நின்னுகிட்டு இருக்கான். அவனும் தனறிட்டே எழுந்துகிட்டு இருக்கான். யாரானின்ற மாதிரி கேட்க அந்த ஒருத்தகை மனுஷன் அவரை என்ன பண்ணீங்க, அவரை ஏன் துரத்துக்கிட்டு போனீங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் உனக்கு என்ன வேணுன்ற மாதிரி கேட்க ஹீரோவோ ரெண்டு அட்டியை போட்டுட்டு வாயை திறந்து சொல்றான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் தனறிக்கிட்டு எழுந்துகிட்டு இருக்கான். அந்த இடத்துல என்ன இன்னும் அமைதியா இருக்க சொல்றியா இல்லையா சொல்றேன். அவர்கிட்ட ஒரு புனித பிள்ளை இருந்துச்சு, அதை எடுக்கிறதுக்காக தான் போனேன். இந்த மாதிரியான நாய்ங்கெல்லாம் அந்த பிள்ளை வச்சிருக்க கூடாது, மரியாதை என்கிட்ட கூட அதெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டு தாத்தாவும் லூ கிட்ட பிள்ளை கொடுக்க லூ அந்த பிள்ளை எடுத்து வாயில போட்டுக்கிறாங்க. நீ ஒரு பிள்ளை வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்ட்டு வந்து அட்டாக் பண்ண வர தாத்தாவும் அசால்ட்டா சமாளிச்சு ஒரு தட்டி விட லூ பிள்ளை சாப்பிட்டதுனால அவங்களோட பவர்ஸ் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. அவனும் பயங்கர கடுப்பாயிரு. அவனும் ஃபவுண்டேஷன் ஓபன் பண்றதுக்காக இந்த பிள்ளை கொடுத்துருக்கா, இதனால எவ்வளவு பவர்ஃபுல் ஆகலாம் தெரியுமாடா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. சோ யாரா இவன் இதுவேனா என் பேரனுக்கு சேர வேண்டியதாச்சேன்ட்டு இத்தனை நாட்களா வச்சுட்டு இருந்தேன். நீ வந்தேன்னு தான் என் பொண்ணு கிட்ட கொடுத்துருக்கேன். சைலண்டா கிளம்பிட்டு செத்தா நான் பொறுப்பு இல்ல. அதை யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோவை பார்த்து திரு நின்னுகிட்டு இருக்கா. ஹீரோவும் தாத்தா அப்ப இத்தனை நாளா எனக்காக அந்த புனித பிள்ளை கையிலே தான் வச்சிருந்தீங்களா அப்படின்ற மாதிரி சோகமாயிட்டு ஒத்த கை மனுஷனை என்ன பண்ணலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்க சைட்ல இவன் ஆளுங்களோட குரல் கேட்க சடனா வந்து ஹீரோ அட்டாக் பண்றான். நீ மிரட்டத்தை பார்த்தா நாங்க அமைதியா இருக்கணும் போல, எங்களை எதிர்க்க எல்லாருமே சாவறதை தவிர வேற வழி இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் சண்டைக்கு தயாரான நின்னுகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவங்களோட அழகைங்களா வந்து சேர்றானுங்க. ஒருத்தன் கையில் ட்ரெஷர் மாதிரி இருக்க ஸ்டோன் ஸ்பீடும் அவன் கையில இருக்க அந்த தண்டர் செடி இந்த இடத்துல கிடைச்சதா தான் இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அதுல இருக்க அந்த 5 லீஃப்லயும் பயங்கரமான தண்டர்ஸ்லாம் இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவனை அட்டாக் பண்ணும்போதே பேசிக்கிட்டு அட்டாக் பண்றான். அவன் தப்பிச்சு போயிருந்தாலும் கண்டிப்பா எங்க ஆளுங்களால கொல்லப்படுவான். உன்னையும் கூடிய சீக்கிரத்துல கொன்னு உங்க 2 பேரையும் ஒன்னா மீட் பண்ண வைக்கிறன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுங்க எல்லாருமே படுக்கப்பட ஸ்டோன் ஸ்பிட்டும் 3 பேர் வெனரபிள் ரிலீவ்ல இருக்கான். ஒருத்தன் டிவைன் ஃபயர் அப்டேட் பண்ணிருக்கான். இந்த இடம் ரொம்பவே ஆபத்தானதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நடனா மேல இருந்து அட்டாக் பண்ண ஹீரோ டாச் பண்ண சைட்ல இருந்து 2 பேர் வந்து அட்டாக் பண்ணி ஹீரோவை காயப்படுத்தி விட்டுறானுங்க. ஓடிறான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல, நான் 5 எலமெண்ட் நிர்வாண டெக்னிக்கை ட்ரெயின் பண்றதுனால இவனுங்க எல்லாருமே எனக்கு கத்துக்குட்டி தான். ஏன் இடுக்கு இங்க இருக்கிற யாராலையும் தண்டர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு ஹீரோ அவன் நோக்கி போய்கிட்டு இருக்க. யாரா இவன் திடீர்னு நம்மள அட்டாக் பண்ண வரான்ட்டு அவனும் பயந்து பின்னாடி போய்கிட்டு இருக்க. நீ சாவு நோக்கி வந்துகிட்டு இருக்கான்னு பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ டாச் பண்ணிக்கிட்டு இருக்கான். முன்னாடி அதுல பவர்ஸ் செலுத்தான்னு பார்த்தா ஹீரோ முந்திக்கிட்டு அவரோட பவர்ஸ் செலுத்த அந்த இடத்துல இருந்து எக்கச்சக்கமான தண்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. வானமே பயங்கரமா மாற அந்த இடத்துல ஒரு பெரிய எல்லோ கலர் எனர்ஜி அங்கிருந்து வந்து அட்டாக் எல்லாருமே கீழே இருக்கிற எல்லாருமே பயங்கரமா சாம்பல் ஆக்கிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே செத்த அப்புறம் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா டிம் ஆகிட்டு இருக்க. ஹீரோ எப்படியே பேரி யூஸ் பண்ணி சமாளிச்சிட்டு இருந்திருக்காரு போல. இடமே அமைதியான அடுத்த நிமிஷமே அந்த ட்ரெஷர் கீழே வந்து விழுக ஸ்டோன் ஸ்பிட்டும் பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல பொருள் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஸ்டோன் ஸ்பிட் அதை போய் எடுத்து வச்சுக்குது. என்கிட்ட இருக்கிற ஸ்மால் டொமைன் மூலமா எதிர்கால இப்ப கொஞ்சம் குறைக்க முடியுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ கண்டுக்காம அந்த இடத்துல கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஹீரோ பறந்து போற இடம் ஃபுல்லாமே எக்கச்சக்கமான தண்டர்ஸ்லாம் ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோவா மனசுக்குள்ளே தண்டர்ஸோட விதி எல்லா இடத்துலயும் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டமானது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் இதுகிட்ட இருந்து தப்பிச்சாகணுன்ற மாதிரி போய்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல நான் இதை யூஸ் பண்ணி அந்த தண்டர் லவ் புரிஞ்சுக்க டைப் பண்ணலாமே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த தண்டர் லவ் ஃபுல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வழியா ஹீரோவா அதை மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ண உடனே வேற ஒரு இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கா. இந்த இடத்துல இருக்கிற அந்த டெம்பிள் எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இந்த இடத்துக்குள்ள பல பயிற்சியாளர்கள்லாம் வந்துட்டு போற மாதிரி தெரியுது. ரொம்பவே ஆபத்தான பிளேஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒரு மலையை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்கிற இந்த தீவுக்குள்ள ஒரு ரிவர் மாதிரி இருக்கு. ஹீரோவோ என்னது இந்த இடத்துல ஒரு ரிவர் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இடத்துல இருக்கிற ஒரு நல்ல பகுதியில் வந்து நின்னுகிட்டு இருக்க. லாங்ல ஒரு எனர்ஜி பேரியர் மாதிரி தெரியுது. ஹீரோவோ அதை உத்து பார்க்க அந்த இடத்துல ஒருத்த அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அங்க இருக்கிற பணங்கள்லாம் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இந்த இடத்துல வந்து தெய்வீக உருவத்துல இருக்கிறவங்களோட பணங்களை எடுக்க ட்ரை பண்றாங்க.
பண்றாங்களா? இப்படின்னா அவங்களோட பவர்ஸ் மொத்தம், அவங்களோட ட்ரெஷர்ஸ் மொத்தமே இவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி இல்ல. அப்படின்னா இது விலை மதிப்பில்லாத ட்ரெஷரர்ல இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா. சந்தோஷமா அப்சர்வ் பண்ணியிருந்தான். அவனோட முகத்திலேயே ஒரு சேஞ்ச். என்னடான்னு பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து ஒரு எனர்ஜி வர, அந்த வாட்டர் எனர்ஜி கண்ணிமிக்கிற நேரத்துல அவனை கொண்டுடுது. ஹீரோவும் அதிர்ச்சி ஆயிடுறான். என்னடா இந்த வாட்டர் பார்க்க இவ்வளவு நேரம் சாதாரணமா இருந்துச்சு, திடீர்னு என்ன இவ்வளவு பயங்கரமா அட்டாக் பண்றதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. கையில இந்த 2 பேரும் காட்ஸோட பாடி எடுக்குது. இவனுங்களுக்கு என்ன இவ்வளவு அசால்ட்டா போச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, சரிவா இந்த இடத்துல எனக்கு போர் அடிக்குது, நம்ம போயிட்டு தெய்வீக கல்வெட்டுல நம்மளோட பவர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனுக்கு அந்த இடத்துல கிளம்ப. ஹீரோவும் தெய்வீக கல்வெட்டா அந்த இடத்துக்கு போனா என்னோட தாத்தாவை பத்தி கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்துக்கு கிளம்புறான். இப்போ ஒரு வித்தியாசமான பிளேஸை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோவும் வந்து லேண்ட் ஆக அந்த கோபுரத்துல சென்டர்ல எனர்ஜி அப்சர்வ் ஆகுற மாதிரி ஒரு பிளேஸையும் வச்சிருக்காங்க. எல்லாருமே அந்த இடத்துக்கிட்ட நடந்து போய்கிட்டு இருக்க. ஹீரோவும் தான் பாக்குறான். சைட்ல இருந்ததா அதை பார்த்த உடனே அதுல ஹீரோவோட தாத்தாவோட உருவம் போட்டிருக்கு. ஹீரோவும் என்னடா ஆச்சுன்னு பயங்கரமா கடுப்பால பாத்துக்கிட்டு இருக்கா. நண்பா என்ன ஆச்சு திருதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவர் தெரியுமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஆளு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்காரு. அது மட்டும் இல்லாம மவுண்டன் ப்ளோவே இவர் மேல இந்த அளவுக்கு கோவப்பட்டு ரிவார்ட்லாம் எடுத்திருக்கு. அதுக்காக தான் என்னன்ட்டு பாத்துக்கிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்ல அவன் இதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவர் ஆல்ரெடி கைது பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவர் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவரோட புடிச்சு கொடுத்தா இன்னும் 2 மடங்கு பணம்ன்றது இன்க்ரீஸ் ஆச்சுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த தெய்வீக டேப்லெட்டோட மேல பாரு, அந்த இடத்துல அவங்க குடும்பத்தோட பேர் இருக்கு. அவங்களோட குடும்பமே ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது. இது கூட ஒரு வகையில் அதுக்கான காரணமா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் மனசுக்குள்ளே அப்ப என்னோட அப்பா சண்டை போட்டதுக்கான காரணம் இதுவா தான் இருக்கணும். பக்கத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, பவர்ஃபுல்லானவங்க, எனர்ஜிஸ் அதிகமா இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி ஒன்னொன்னா கவுண்ட் பண்ணிட்டு 3 மில்லியனுக்குமான பேர்களை இதுல பறிக்கலாம். 3 மில்லியன் ஹீரோ கேட்க இன்னொருத்தனும். இதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான விஷயம். பல ஆண்டுகளா இதுல எந்த ஒரு புயரும் பொறிக்கப்படவே இல்லை. இதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற பேர்ல இருந்தவங்க எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க மட்டும்தான். அவங்க எல்லாரும் கீழ் உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் அடிபணையும் வச்ச மான்ஸ்டர்ஸ்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ மனசுக்குள்ளே அப்படியா, என்னால அப்பர் ரிமர் சேர்ந்து அந்த ஜெயின்ஸுங்களை தனியா நின்று சமாளிக்க முடியாது, இருந்தாலும் இந்த டேப்லெட்டோட பவர்ஸ் யூஸ் பண்ணி சமாளிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கவா இங்க இருக்கிற எல்லாருமே ஜீனியஸ் தான், நான் என்னோட பவர்ஸை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்பீல்ல போயிட்டு அட்டாக் பண்ண அதுல இருந்து எக்கச்சக்கமான எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் அவன் இருந்த இடமே தெரியாம சாம்பல் ஆயிடுறான். எல்லாருமே இதை பார்த்துட்டு பயத்தோட நின்னுகிட்டு இருக்க. அவனு இப்பதான் சொல்றான், எனக்கு இப்பதான் புரிய வருது இது சாவுக்கான ஒரு வழின்ட்டு. இதுல பேரை பொறிக்கணும் இல்லனா சாகணும், இது 2 வழி மட்டும்தான். அதனாலதான் இதுல யாராலையும் அவ்வளவு சுலபமா கையை வைக்க முடியலன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி இருக்கீங்க, மனசுக்குள்ள பயம் இல்லனா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும், பயந்துகிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் ஜெயிக்க முடியாது. அவனும் வேக வேகமா ஓடி வந்து அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ரிசல்ட் அதே மாதிரி தான். அவனும் சாம்பலாக அப்படியே இன்னும் 2 பேர் இவன் கொடுத்த மோட்டிவேஷன்ல உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ரொட்டேஷனா நடந்துகிட்டு இருக்கு. போற எல்லாருமே சேர்த்துக்கிட்டே இருக்கானுங்க. இவங்களுக்கும் பார்த்து பார்த்து ஒரே வெறுப்பா போயிடுது. இதுக்கு மேல எனக்கு புரிஞ்சிடுச்சு, இருக்கிற எல்லா ஜீனியஸும் போயிட்டானுங்க, மொத்த பேருமே செத்துட்டானுங்க, நம்மளாலாம் வாய்ப்பே கிடையாது, நம்ம மரியாதையே கிளம்பிடுறது நல்லதுப்பா தம்பி அப்படின்ட்டு அவனுங்க அந்த இடத்துல கிளம்பிட. அங்கிருந்த வயசான என்னாலையும் இதுக்கு மேல முடியாது, இது ரொம்பவே ஆபத்தானது, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்க்க எனக்கும் விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்ல முன்னோக்கி போவான்னு பார்த்தா இன்னொருத்தனும் பின்னாடி வந்து இந்த இடத்துல பல ஜீனியஸ் இருக்கானுங்க, அவனுங்களாலே பேரை பொறிக்க முடியலன்னும் போது நம்மளாலாம் அவ்வளவு சீக்கிரத்துல பண்ணிட முடியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துல கிளம்புறான். ஹீரோ மட்டும் தான் அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்காரு. ஹீரோ கண்டிப்பா நான் இதை ட்ரை பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்காரு. தட்டு சட்டுன்னு மறைஞ்சுக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல மொத்தம் 3 நிலைகள் இருக்கு. ஒருத்தரோட திறன், திறமை, பலம், இத மாதிரி 3 வச்சு இது கம்பேர் பண்ணுது. நம்மளால இப்போதைக்கு நம்மளோட திறனையும் யூஸ் பண்ண முடியாது, திறமையும் யூஸ் பண்ண முடியாது, நம்ம கிட்ட இருக்கிற அந்த சுப்ரீம் போன் போயிடுச்சு. அதனால நான் இப்ப என்னோட போர் திறமையை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன், என்னோட பலத்தன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட பவர்ஸை பயங்கரமா அந்த இடத்துல திரட்டிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ அப்சர்வ் பண்ற அந்த பவரே அந்த இடத்தையே நடுங்க வைக்க ஆரம்பிக்குது. ஹீரோவோட கையில மொத்த தண்டர் பவரும் வந்து சேர்ந்துகிட்டு இருக்கேன். அப்படியே பயங்கர போர்ஸ்ல ஹீரோவும் அவனோட பவர்ஸ் அந்த பேரட்ல செலுத்திக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து பயங்கரமான எனர்ஜிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அங்க இருக்கிற இடமே உடையிற அளவுக்கு ரிலீஸ் ஆகுது எனர்ஜிஸ் எல்லாம். இந்த இடத்த சுத்தி யாருமே இல்லாதனால இந்த எனர்ஜி அவ்வளவா யாராலையும் சென்ஸ் பண்ண முடியல. அந்த பேரட்டை சுத்தியும் திடீர்னு ஹீரோவோட பவர்ஸ் எல்லாம் சூழ ஆரம்பிக்க அப்படி அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆக வானத்தை நோக்கி ஒரு பெரிய எனர்ஜி பில்லர் வந்து போய் சேருது. ஹீரோ அடுத்தது நம்ம என்னடா பண்ணோம் அப்படின்ற மாதிரி நின்று அந்த இடத்துல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோவோட உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்க. சுத்தி இருக்கிற இடமே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிறத ஹீரோ நோட் பண்றான். அப்படியே ஹீரோக்கு முன்னாடி ஒரு லோட்டஸ் மாதிரி வர, அந்த லோட்டஸ் வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. அந்த லோட்டஸை ஃபாலோ பண்ணிட்டு இன்னும் எக்கச்சக்கமான லோட்டஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. என்னடா இது கூட்டம் கூட்டமா போதுன்னு ஹீரோ கீழே இருந்து பாத்துக்கிட்டு இருக்க. ஹீரோவே ஒரு பெரிய லோட்டஸ் வந்து கவர் பண்ணுது. அந்த லோட்டஸ் அப்படியே ஹீரோவை தூக்கிட்டு மேல பறக்க ஆரம்பிக்க அப்படியே ஹீரோவும் பறந்த அந்த உச்சி தூணுக்கு தான் வரான். அந்த இடத்துக்கு வந்தோடனே ஒரு சத்தம் கேக்குது, உன்னோட பேரு இதுக்குள்ள பொறிக்க ஆரம்பி அப்படின்னு மாதிரி சொல்ல ஹீரோவும் சாரின்ற மாதிரி அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பேரை உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோ இந்த இடத்துல ஷீவாங் அப்படிங்கிற ஒரு பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ அந்த பேரை பொறிச்ச உடனே அந்த தூண்ல மட்டும் இல்லாம அந்த தூணுக்கு மேல ஒரு பெரிய உருவத்துல அந்த பேரை தெரிய ஆரம்பிக்க எல்லாருக்குமே இது தெரியுது. அந்த இடத்துல இருந்து இன்னும் பயங்கரமான நடுக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. வாங்க போய் பாப்போம் அப்படின்னு எல்லாருமே போய்கிட்டு இருக்க. தூரத்துல இருந்து என்ன அந்த நடுக்கம் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்குன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். அப்படியே இன்னொரு இடத்துல காமிக்கிறாங்க, ஒருத்தன் அமைதியா உட்காந்துக்கிட்டு அந்த டிவைன் பேலண்டால ஏதோ ஒரு நடுக்கம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, என்ன ஏதுன்றத போய் பாத்துட்டு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒருத்தன் அனுப்புறான். அவனும் அந்த இடத்துக்கு கிளம்பிட இப்ப இங்க இருக்கிற இடத்த தான்
தான் காமிக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே அந்த இடத்த வந்து பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னது அதுன்ட்டு எல்லாருமே ஹீரோ எழுதி வச்சிருக்க அந்த பேரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீவாங்கா, இது என்ன டிஃபரெண்டான பேரா இருக்கு. இன்னொருத்தனும் இப்படியாப்பட்ட விஷயத்த நான் நேர்ல பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. குயின் செங்க விட இவரு ரொம்பவே ஸ்ட்ராங்கானவரா இருப்பாரு போல. அப்படியே வேற ஒரு பிளேஸ் தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல 2 பேர் இருக்காங்க. இவன் அந்த குயின் செங்க விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா. கொஞ்சம் பயமா தான் இருக்கு எனக்கு அவன்கிட்ட நேருக்கு நேரா சண்டை போட. இருந்தாலும் அவனை இதே மாதிரி விட்டு வச்சிருந்தா ஃபியூச்சர்ல நம்மளுக்கு இது ஒரு பெரிய ஆபத்தா கூட வரலாம். அவன் முளைக்கிறதுக்கு முன்னாடியே அவனை புடுங்கி தள்ளிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி அவனுங்க பேசிக்கிட்டு இருக்க. இதோட சீனை கட் பண்ணி வேற ஒரு பிளேஸ்ல ஹீரோவோட தாத்தாவை தான் காமிக்கிறாங்க. அவரா போய்கிட்டு இருக்க அந்த கிளவிய பாத்துக்கிட்டு இருக்காரு. டிவைன் ஃபயர் ரிலிமா இவங்க எல்லாருமே நடந்து போய்கிட்டு இருக்க. ஹீரோவோட தாத்தா இதெல்லாம் பார்த்துட்டு சரின்ட்டு அந்த இடத்துல கிளம்ப கிளவி லூசுன்னு பார்த்தா அதுவும் தாத்தா நோட் பண்ணிட்டு சாம ஸ்பீட்ல அந்த இடத்துக்கு வர. தாத்தா அந்த இடத்துல எங்கேயுமே இல்ல. செங்டியானா நீங்க இந்த இடத்துல எங்க பார்த்தாலும் சரி 10 நிமிஷமே கொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த கிளவி ஆனையிட எல்லாருமே அந்த இடத்துக்கு வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தாத்தா தான் வந்தாங்கன்றது எப்படி இந்த கிளவிக்கு அந்த அளவுக்கு அக்யூரேட்டா தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல குயின்ஹா அப்படின்னு ஒரு பேர் நினைக்கிறேன். இப்ப ஹீரோ எங்க போயிருக்கான் அப்படின்ற விஷயத்தை பத்தி நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே கைஸ், பலவலன்னு பேசிக்கிட்டு நான் நடிக்காம